வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் சுகஜோதிடம் வழங்கும் பாவ காரகத்துவம். 12 பாவங்கள் அதன் காரகத்துவத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க. முதல் பாவம் லக்ன பாவகம். இது சுபாவம், அறிவு, குணம், உயரம், தோற்றத்தை குறிக்கும். உடல் பாகத்தில் தலையை குறிக்கும். பொது காரகர் சூரியன் மற்றும் சந்திரன். இரண்டாம் பாவம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். வாக்கு, தனம், குடும்பம், அடிப்படை கல்வி, நேரடி வருவாய், வலது கண், முகம், வாய், பற்களில் குறிக்கிறது. பொதுக்காரகர் குரு மற்றும் சுக்கிரன். மூன்றாம் பாவம் சகோதரஸ்தானம். இது இளைய சகோதரம், மன உறுதி, முயற்சி, அண்டை அயலார், சிறு பிரயாணங்கள், ஒப்பந்தத்தை குறிக்கும். உடல் பாகத்தில் காது, கழுத்து, தொண்டை, கைகளை குறிக்கும். பொதுக்காரகர் செவ்வாய். நான்காம் பாவம் மாத்ருஸ்தானம் அல்லது சுகஸ்தானம். தாய், வீடு, வண்டி, மனை, சொத்துக்கள், உணவு, கல்வியை குறிக்கும். உடல் பாகத்தில் மார்பை குறிக்கும். பொதுக்காரகர் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய். ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம். ஒருவரின் குலதெய்வம், கலைத்திறன், தாய்மாமன், புத்தி, அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், காதல், பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது. உடல் பாகத்தில் இருதயத்தை குறிக்கும். பொதுக்காரகர் குரு மற்றும் சனி பகவான். ஆறாம் பாவம் சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் அல்லது ருணரோக சத்ருஸ்தானம். காரகத்துவம் எதிரி, கடன், நோய், வேலை, வழக்கு, களவு. உடல் பாகத்தில் வயிறு. பொதுக்காரகர் சனி பகவான். ஏழாம் பாவம் கலஸ்திரஸ்தானம். காரகத்துவம் வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள். உடல் பாகம் கீழ்வயிறு, முதுகுத்தண்டு. பொதுக்காரகர் சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய். எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம். காரகத்துவம் ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, உழைக்காத வருமானம், வெளிநாடு வாய்ப்பு. உடல் பாகங்களில் ஆசனவாய் மற்றும் பாலின உறுப்புகளை குறிக்கும். பொதுக்காரகர் சனி பகவான். ஒன்பதாம் பாவம் பித்ருஸ்தானம் அல்லது பாக்கியஸ்தானம். தந்தை, குரு, புனித யாத்திரை, வெளிநாடு பயணம், மதப்பற்று மற்றும் உயர்கல்வியை குறிக்கும். கீழ் இடுப்பு, தொடைகளை 9ஆம் பாவம் குறிக்கிறது. பொதுக்காரகர் சூரியன். 10ஆம் பாவம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். கர்மம், தொழில், சமூக அந்தஸ்து, பதவி, புகழை குறிக்கிறது. முழங்கால்கள், மூட்டுகளையும் குறிக்கும். பொதுக்காரகர் சனி பகவான். 11ஆம் பாவகம் லாபஸ்தானம். காரகத்துவம் லாபம், வெற்றி, அபிலாஷைகள், மூத்த சகோதரம், நண்பர்கள் மற்றும் 2ஆம் திருமணத்தை குறிக்கும். கணுக்கால் 11ஆம் பாவம். பொதுக்காரகர் குரு பகவான். 12ஆம் பாவம் அயனஸ்தயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்றும் கூறுவர். ஒருவருக்கு ஏற்படும் நஷ்டம், விரயம், ஏமாற்றம், சிறைப்படுதல், தூக்கம், தாம்பத்தியம், மோட்சத்தை குறிக்கும். பாதம் மற்றும் இடது கண்ணை குறிக்கிறது. 12ஆம் பாவம். பொதுக்காரகர் சுக்கிரன். அடுத்து திரிகோணம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். 1, 5, 9 ஆகிய வீடுகள் மூல திரிகோண ஸ்தானம் அதாவது லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திர வீடுகள் என்பர். இது விஷ்ணு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. பணபரம் 2, 5, 8, 12 பணம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் வீடுகளை குறிக்கிறது. மறைவு ஸ்தானம் 6, 8, 12 மறைவு ஸ்தானம் எனப்படுகிறது. இதில் இருக்கும் கிரகங்கள் தங்களது பலத்தை இழந்து விடுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.